நோய் பேய் அதெல்லாம் இருக்கிறப்போ ஆண்டவரே பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு ஆத்துமா செழிப்பெல்லாம் வந்த பிறகு அப்புறம் அதுக்கு புகை போடுற டான்ஸுக்கு போயிடுது. அது டான்ஸு, ஆட்டம், பாட்டம், ஆராதனை சொல்கிறேன். டான்ஸ்னால் அந்த கிளப் இல்லை, இப்போ அது ஸ்டேஜில் தானே வருது. மினிஸ்ட்ரி பிஸ்னஸ் வேறு, மினிஸ்ட்ரி வேறு. இப்போ ஊழியமே பிஸ்னஸாக போகுது. இப்போ ஆராதனையே கிளப் டான்ஸ் மாதிரி ஆகிடுது இல்லையா? என்டர்டெயின்மெண்ட்டு ஷோவாகிடுது. அவங்கள பயபக்தியாக வர வேண்டிய இடத்துல என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அது களி கூறுதல் இடம் ஆயிடுச்சு. தேவ சமூகத்தில் களி கூறுது இல்லை. இவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் விளக்கு, அந்த மாதிரி புகை, அது வஸ்திரம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, பெதஸ்தா குளத்தண்டில் படுத்திருந்த மாதிரி படுத்திருந்தோம். இப்போது ஆடி ஏஞ்சி குதித்து ஆடி மான் போல் கால் இருக்குதுன்னு குதித்து ஆடுறது, டான்ஸ் பண்ணுறது, அது பண்ணுறதுன்னு அப்படி போயிடுச்சு. பயபக்திக்கு போயிடுச்சு. இயேசுவே இல்லை இங்கெல்லாம், ஆண்டவர் இல்லை. ஏதோ குதிக்கிறது, கத்துறது, கூச்சல் போடுறது, ஆராதனை. இப்போது பரிசுத்த ஆவி இல்லாதனாலே வறுமை வந்துடுச்சு வாழ்க்கையில். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ எகிப்தில் தான் தானியங்கள் வருதுன்னு தகவல் வருது. பிள்ளைகளுக்கு சொல்கிறார், போய் வாங்கிட்டு வாங்கடா, போய் வாங்கிட்டு வாங்க, போய் எகிப்தில் போய் தானியருக்கு போய் வாங்கிட்டு வாங்க. பிரியமான தேவன ஜனமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை எல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையோ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கு பஞ்சம் வீட்டிற்குள்ளே புகுந்து விடும். வயதில் காசு இருக்கும், நடு வயதில் காசு இருக்கும், முதுமையில் காசு இருக்காது. ஃபஸ்ட் ஹாஃபு ஓகே, செழிப்பாக பிறந்திருப்பான். செகண்ட் ஹாஃபு அதுவும் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகிருக்கும். தேர்ட் ஹாஃப் ஒன்று இருக்கு இல்லையா, சம்மந்திங்கெல்லாம் வர ஸ்டேஜ், பேரம்பேத்தியெல்லாம் பார்க்குற ஸ்டேஜ். அந்த டைமில் சைபர் ஆகிடுவோம். இந்த கிழமை எப்போ தான் சாகுன்ற அளவுக்கு ஆகிடும். நம்மளுக்கு வாய் வேறு சரியில்லை. இது நான் காப்பி இன்னும் இப்படி இருக்குதுன்றது. நம்ம அப்படி கம்பீரமாக வாழ்ந்தவங்க இல்லையா? அதெல்லாம் அப்பையா, இப்போ கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? நான் கட்டின பாபிலோன் சொன்ன அந்த மாதிரி நான் ரோட்டில் தள்ளப்பட்டுருவேன். ரோட்டில் என்னை ரோட்டில் தள்ள மாட்டான். டீசெண்டாக வாங்க டாடி, இந்த ஹோம் ஒன்று இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், நான் பே பண்ணுறேன், நீங்கள் எங்கே வேணால் போகல, உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடமாக இருக்கும். இவன் நாய் வளர்க்குறதுக்கெல்லாம் இப்போ டைம் இருக்கும். ஒரு நாயை ஃப்ளாட்டில் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். என்ன வச்சுக்கூடாதா? நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படி நினைக்காதீங்க. என்ன சொல்கிறேன். இப்போ என் மனசு என்ன சொல்லுவேன், ஏன்டா என்ன வச்சுக்கூடாதா? பெற்று வளர்த்து ஆளாக்கி ராகேல் இருந்துச்சுன்னா இது நடக்குமா? எனக்கு ராகேல்னா யாக்கோப் சொல்கிறேன், யாக்கோப்போட மனநிலை. எத்துமே எங்கேயாவது சேர்த்து விட்டுறானுங்க. அப்புறம் பணம் கட்டலாம் என்ன சொல்கிறான், சுற்றினே இருக்குது. ஜிபே பண்ணால் தட்டில் சோறு வருமா? அங்கே இருக்கிற என்ன பண்ணுவான்? அதாவது வேற ஒருத்தர் கையை நான் எதிர்பார்க்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்? பரிசுத்த ஆவி மறுதலிக்கிறது.